மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மேலும் சில முக்கிய கோரிக்கைகளையும் அந்த தொகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். பிரசித்தி பெற்று விளங்கும் மதுரை மல்லிகைப்பூ திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதானமாக சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகைப்பூ நன்றாக விளைந்தாலும் உரிய விலை இல்லாததால் விவசாயிகள் வாடுகின்றனர். தனக்கன்குளம், தென்பலஞ்சி, வேடர்பிள்ளையங்குளம், தனக்காங்குளத்தில் குடியிருக்கிறனால இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மதுரையில் பேர் போன்ற மல்லிகைப்பூ வளர்க்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருக்கிறாங்க, விவசாயிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ அதை வாசனை திரவியமாக்குற ஒரு தொழிற்சாலையை உருவாக்கும் பட்சத்தில் அது ஒரு ஒரு இந்த வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செய்தார்னா அந்த விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். குடிநீர் பிரச்சனையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் தொகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். நீர்நிலைகள் பூரா ரொம்ப ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி நீர்நிலையை சரிப்படுத்தணும். இந்த குடிநீர் பிரச்சனை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு கவனம் செலுத்தி அது மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படுத்தணும். தண்ணீர் பிரச்சனை ரொம்பவே இருக்குது. நம்மள ஒரு ஆளுக்கும் 60 வயசு ஆகுது. அவங்க தண்ணி சுமக்க முடியாது. அது இடத்துல அவங்க சுமக்குறாங்க. எல்லாருமே தண்ணி அவ்வளோ காஸ்ட்லியாக தண்ணி காசு கொடுத்து சுமக்குறாங்க. அதை போக தண்ணி வரி கட்டின்னு இருக்கோம். சரவண பை இருக்குது, அங்கே போய் குளிக்க போனோன்னா அங்கே அவ்வளோ அசிங்கம். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் மக்கள் இத்தொகுதியில் வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஏகப்பட்ட வேலைவாய்ப்பட்ட இளைஞர்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க. அவங்களுக்காக தென்பலஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடி பார்க்கை திறப்பதற்கு ஒரு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர் செய்ய வேண்டும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை சுற்றியுள்ள கிரிவல பாதைகளை விரிவுபடுத்த வேண்டும், தரமற்ற சாலைகளை சீரமைத்து தர வேண்டும், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என திருப்பரங்குன்றம் மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக மேற்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாகேந்திரன்.